புறப்படலாமா? அப்போ நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வரேன். என்ன இந்த அண்ணனை மறந்துடாத, அடிக்கடி வந்துட்டு. என்னென்ன இப்படி அழுகுற? நான் எங்க போறேன்? இதே ஊர் தானே. போயிட்டு வரேன். நல்ல வரேன். வாங்க போலாம். ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது. பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பத்தி சொல்றியா? ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கல. நீங்க அழறீங்க, அவ சிரிச்சுக்கிட்டே போறா. இப்படி வளர்த்த அண்ணனை பிரிஞ்சு போறமேன்னு துளி பாசமாவது இருக்கா? சேச்சே, பாசம் இல்லைன்னு சொல்லாத. சின்ன பொண்ணு தானே, புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷம். சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்து இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். என்னை யாரும் கொண்டாட வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம். அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன். கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்தில் அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட், வெரி குட். ஏய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு எப்போ தெரியாதா? இது கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக்கு தெரியுமா? டேய், நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல? 2 வருஷமா பாக்குறேன், பியூசி கிளாஸ் விட்டு நகர மாட்டேங்கிறான். பாஸ் பண்ணிடுவேன். இது வருஷத்தையா? சரி சார், டிஃபனாவது ஒழுங்கா சாப்பிடு. தாரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய BA வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா? அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபாய் தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம். இந்த வேலை எனக்கு வேண்டாம். நான் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்கேன். நீ வேண்டாம் சொன்ன எப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல BA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுன்னு பிராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா அதை விடு. அந்த பெரிய வேலை ஒண்ணு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பார்? இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றதை விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே. சக்திக்கு மீது செலவு பண்ணி யார் கடங்காரலாம் சொன்னேன். எல்லாம் உன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்கறது சொன்னா அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன். அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. அண்ணே, என் ஃப்ரெண்டு
நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். அரே சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்குற, வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே என்ன படா ரோதனையா போச்சு. சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கிற. பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுச்சர் சோர்ந்தீங்களே. யோ, மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 250 ரூபாய் அநியாய வட்டி. ஏதோ அவசரத்துக்கு வாங்கினேன், இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பறிச்ச கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது. வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது. மானம் போடும். என்னங்கோயா பாருங்கயா. நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்ச ஏறிற. நாளைக்கு தரல மரியாதை போடும். என்னையா? அதான் நாளைக்கு தரேன். அரே உன் வட்டி எங்கயா? அது ரெடியா இருக்குங்க. முதல்ல வட்டியும் முதலுமா பணத்தை அவன் முகத்துல தூக்கி எறிஞ்சிடும். அப்பதான் எனக்கு சமாதானம். என்னடி ஆபீஸ் கிட்ட கண்ணா பேராம பேசுறாவ? வாடா, வா வா. அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்க. இன்னைக்கு முதல் மாசம் சம்பளம் வாங்கி அன்னி கொடு. அண்ணே, இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். 800 ரூபாய் விலை. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும்னு. இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறிருக்கு. அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு. அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன்னு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான். அண்ணே, இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல நான் புண்ணியம் செய்திருக்கணும். முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய ஏதாவது அட்ஜஸ்ட் பண்றேன். என்ன இதெல்லாம்? முதல்ல அவன் கடனை தீர்த்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை. உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க. விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதுல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு. பொண்டாட்டி நகை எப்படி வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இத பாருங்க. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுவேன். என்ன அது? முதல்ல இதை வாங்கிக்கிங்க. வேண்டாம் சொல்லல. வாங்கிக்கிங்கன்னா என்ன அது சந்தோஷமான சமாச்சாரம்? எனக்கு கையில காதுல இல்லைனாலும் விலை மதிப்பில்லாத ஒரு நகை என் வயித்துல உருவாகிட்டு இருக்கு. அப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற பிள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும். குபேரன் பேர் வச்சிருவோம். லட்சுமி, சந்தானம், குபேரன். அம்மாவை பாக்குறான். பாட்டி பேரு அம்மாவை பாக்குறேன். என்ன பாருடா. வாங்க வாங்க கமலா, உங்க அண்ணன் வராங்க பாரு. நல்லா இருக்கேம்மா. எல்லாம் பாட்டி மாதிரியே இருக்கா. பிள்ளை பேர் வச்சாச்சா? இன்னும் இல்ல. இல்ல பாரு, இது பாரு குழந்தைக்கு சட்டை. வணக்கம். ஒரு பேரை பார்த்துட்டு போலாம். போன வாரமே சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். உடனே வர முடியல. பரவாயில்ல, போயிட்டு வரோம். என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல, இன்னும் வரட்டும். என்ன கமலா, வந்த உடனே போறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லக்கூடாதா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தைய பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க.
கமலா. சந்தானம், சந்தானம், என்னப்பா ஆச்சு உங்க பிரஸ் ஸ்ட்ரைக் எல்லாம்? அது ஏன் கேக்குற? முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம், அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே மூடிவிட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத. பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்லாம்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம், வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 800 ரூபாய் இருந்த பாரு, இல்லன்னா இல்ல இல்ல கொஞ்சம் என்னென்ன இந்தாங்க. தேங்க்ஸ். இந்த ஆளு தேங்க்ஸ். வரேன். மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுதி தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன? சந்தானம், சந்தானம், வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வரேன். பிரச்சனை இல்லை. இந்தாங்க. சந்தானம் கொடுக்க சொன்னானே. இல்ல, நானா தான் கொடுக்குறேன். இல்லன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரை எடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைவேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். அங்கப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பாச்சு? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையா? என்ன பத்தி அனல கொதிக்குது? என் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம், அதான். நான் இல்லைன்னா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு. என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம், எல்லார்கிட்டயும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கூட முடியாது சொன்னால? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு இப்போ? அவன் என்ன சொன்னான்? அது சொல்லப்பா என்ன சொன்னாவ? வந்து இது ரகு, ரகு, என்னென்ன அழகப்ப சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பு இல்ல? அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல, என்ன வாயை பத்தி சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிரு கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன்? 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோள சுமந்த வேண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கேனே, ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேடா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் அன்னைக்கே சொன்னேன். சரி, அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ ஒரு தரமாவது கேட்டிருக்கியா? நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது எது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பு இருந்தா நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே,
படிக்க வச்சேன், காப்பாத்தினேன், சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். ரகு, நான் சொல்றது கேளப்பா. ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கொட்டிட்டேன். நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா, மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதுப்பா. இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல. ரகு, நிஜமாவே போக போறியா? ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் வரேன். சொல்றேன். ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணன் உணர்ச்சி வசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுவா? போங்க உள்ள. சும்மா நடிக்காதீங்க அண்ணே. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படி ஏதேதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன்.